ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டிலே எப்படி நன்னாரி சர்பத் காய்ச்சறதுன்னு பார்க்க போகிறோம். உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய டேஸ்டியான நன்னாரி சர்பத் மிக குறைந்த விலையில் வீட்டிலேயே காய்ச்சலாம். இது வந்து தொழிலாக செய்கிறவங்க கூட தொழிலாக செய்யலாம். நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய தொழில் இது. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்னாரி வேர் 50 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். நன்னாரி வேர் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது வந்து மொந்தமாகவும் இருக்கும், சன்னமாகவும் இருக்கும். நான் எடுத்துருக்கிறது சன்னமாக இருக்கக்கூடிய வேர். இது நன்னாரி வேர் தானா என்னமோன்னு உங்களுக்கு டவுட் வரவே வேண்டியதில்லை. நல்ல ஒரு மனம் வரும், நன்னாரியுடைய மனம் வரும். அந்த மனத்தை வச்சு நீங்கள் வந்து நன்னாரி வேரை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். வேர் அப்படிங்கிறதுனால அதில் வந்து மண் இருக்கும். அதனால் தண்ணியில் போட்டு கைகளால் நல்லா வந்து மண்ணெல்லாம் போகிற மாதிரி அலசி விட்டு ஒரு 3-4 வாட்டி மண்ணெல்லாம் போகிற வரைக்கும் தனியாக அலசி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நன்னாரி வேரை மிக்சி ஜாரில் போட்டு திரிச்சு எடுத்துக்க போகிறேன். மிக்சி ஜார் போயிடும்னு நினச்சிங்கன்னா சின்ன உரலில் வச்சு இடிச்சிட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் கூட போட்டு நீங்கள் வந்து திரிச்சு எடுத்துக்குங்க. இப்போ 50 கிராம் நன்னாரி வேருக்கு 1.5 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி எடுத்துருக்கிறேன். அந்த 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணியில் இந்த நன்னாரி வேரை நாம் போட்டுடலாம். நான் 50 கிராம் வேருக்கு உண்டான மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இதுவே நீங்கள் அதிகமாக காய்ச்சறது இருந்தால் இதை வந்து மல்டிபிள் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த நன்னாரி வேரை வந்து ஊற வைக்கணும். குறைந்தது 10 மணி நேரம் ஊறினா தான் நல்லா அந்த நன்னாரி வேரிலிருந்து அந்த எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கி இருக்கும். நைட் டைமில் ஊற வச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் நல்லா காலையில் வரைக்கும் நல்லா வந்து ஊறி இருக்கும். இப்போ 50 கிராம் நன்னாரி வேருக்கு 3 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். வேர் நல்லா ஊறி இருக்குது. ஓப்பன் பண்ணினதுமே அப்படி நன்னாரியுடைய மனம் வருது. கலரே வந்து சேஞ்ச் ஆகிருக்குது பாருங்கள். இது வந்து கிட்டத்தட்ட 11 மணி நேரத்துக்கு பக்கம் ஊறிடுச்சு. நல்ல ஒரு வாய் அகலமான ஒரு பாத்திரத்தில், அடிகனமான ஒரு பாத்திரத்தில் 3 கிலோ சர்க்கரையையும் கொட்டிக்கலாம். அதுக்கப்புறமா ஊற வச்சுருந்த நன்னாரி வேரை வடிகட்டி ஊற்றிக்கலாம். சேனலில் ஏற்கனவே வெயிலுக்கான டிப்ஸ் போட்டிருக்கிறேன். அதனுடைய லிங்க்கை ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நன்னாரி வேர் தண்ணி சர்க்கரையும் சேர்த்து ஸ்டவ்வில் வச்சு காய்ச்சணும். சர்க்கரை கரையிற வரைக்கும் நாம் கைவிடாமல் காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படியே விட்டுட்டோம்னா சர்க்கரை அடியிலேயே அப்படி வந்து பாகு மாதிரி பிடிச்சி போயிடும். அப்படி பிடிச்சி போயிடுச்சுன்னா சர்பத்துடைய கலர், அப்புறமா ஸ்மெல்லு, டேஸ்ட்டு எல்லாம் மாறி போயிடும். ஸோ சர்க்கரை கரையிற வரைக்கும் கைவிடாமல் கலரிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் கூட விட்டுறலாம், நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு நல்லா வந்து சர்க்கரை பாகு கொதிக்கணும். சர்க்கரை பாகு கொதிக்கும்போது சுற்றி வந்து நமக்கு வந்து அழுக்கு படியும். அந்த அழுக்கை கரண்டியால் அப்படி மேலால் விட்டு அழுக்கை ஃபுல்லாக எடுத்துருங்க. இந்த அளவுக்கு எனக்கு அழுக்கு படிஞ்சிருந்துச்சு. இப்போ இது வந்து நல்லா வந்து கொதிக்கணும். கம்பி பாகு பதமெல்லாம் வந்துடக்கூடாது. ஜஸ்ட்டு பிசுக்கு பதம் வந்தாலே போதும், பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம். அவ்வளவுதாங்க, நன்னாரி சர்பத் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 6 மாதம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் வைக்கலாம், ஆனால் வெளியவே வைக்கலாம், கெட்டெல்லாம் போகாது. கை மட்டும் படாத மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. கை பட்டுருச்சுன்னா வெளியில் வச்சுருக்கும் போது புளிச்சு போயிடும். அதனால் கைப்படாமல் பார்த்துக்குங்க. இது வந்து நன்னாரி சிரப் தான், சர்பத் கிடையாது. இதை பயன்படுத்தி எப்படி சர்பத் பண்ணணும்னு பார்க்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திங்கன்னா அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சிரப் விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க. புளிப்பு சுவைக்காக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சுக்குங்க. லெமன் ஜூஸ் பிழிஞ்சால் தான் வந்து நன்னாரி சர்பத் நல்லா டேஸ்டியாக இருக்கும். சப்ஜா விதைகளை ஊற வச்சு வேணும்னா சேர்த்துக்குங்க. சப்ஜா விதைகள் ஊற வச்சு சேர்த்தோம்னா டேஸ்ட்டும் அதிகமாக கிடைக்கும். அதே நேரத்தில் கூடுதல் குளிர்ச்சியும் கிடைக்கும். கொஞ்சமாக வந்து ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்குங்க. சில்லுன்னு சர்பத் குடித்தாதான் சர்பத் குடித்த ஃபீலிங்கே இருக்கும். இதுவே நீங்கள் தொழிலாக பண்ணுறதா இருந்தால் ஜஸ்ட்டு சிரப் காய்ச்சிட்டு பாட்டிலும் ஸ்டிக்கரும் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு சேல்ஸ் பண்ணலாம். நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய தொழில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.